ஒருமுறை பூவுலகில் தர்மம் தழைத்தோங்கி மனிதர்கள் அமைதியுடன் வாழ்ந்து வந்த ஒரு காலம். ஆனாலும் சில அசுர சக்திகள் அவ்வப்போது தலைதூக்கி நல்லோர்களை துன்புறுத்தி வந்தன. அத்தகைய அசுரர்களில் ஒருவன் முரன் என்ற அரக்கன். அவன் தனது பேராற்றலால் தேவர்களையும் ரிஷிகளையும் துன்புறுத்தி இந்த உலகையே அலகோலப்படுத்தி கொண்டிருந்தான். தேவர்கள் அனைவரும் கலங்கி அவனது கொடுமைகளை தாங்க முடியாமல் பரந்தாமனான மகாவிஷ்ணுவை சரணடைந்தனர். திருமால் தனது நித்திரையில் இருந்து விழித்தெழுந்து தேவர்களின் துயரத்தை கேட்டார். பயப்படாதீர்கள் தேவர்களே, முரனின் அட்டகாசத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகிறேன் என்று அபயம் அளித்தார். முரனுடன் கடுமையாக போர் புரிந்தார் மகாவிஷ்ணு. பல நாட்கள் நடந்த போரில் திருமால் ஒரு கணம் இளைப்பாற எண்ணி பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் யோக நித்திரை செய்யத் தொடங்கினார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு முரன் திருமாலை கொல்ல முயற்சித்தான். அப்போது ஒரு அதிசயம் நடந்தது. திருமாலின் திருமேனியிலிருந்து ஒரு பேரொளி கொண்ட சக்தி வடிவம் வெளிப்பட்டது. அது ஒரு அழகிய பெண். அவள்தான் ஏகாதசி தேவி. அவள் முரனுடன் கடுமையான போர் புரிந்தாள். இறுதியில் தனது வீரத்தால் முரனை ஒரே கணத்தில் அழித்து அவனை ஒழித்தாள். ஏகாதசியே, என் திருமேனியிலிருந்து வெளிவந்து என்னை பாதுகாத்து அசுரனை அழித்த உனக்கு என்ன வரம் வேண்டும்? சுவாமி, எனது பெயரால் வரும் இந்த ஏகாதசி திதியில் யார் உங்களை நினைத்து விரதம் இருந்து வழிபடுகிறார்களோ அவர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு மறுபிறவி அற்ற மோட்ச இன்பத்தை அடைய வேண்டும். அவர்களுக்கு உங்களது வைகுண்ட வாசல் திறக்கப்பட வேண்டும். அப்படியே ஆகட்டும் ஏகாதசியே, நீ கேட்ட வரம் இப்போதிருந்தே பலிக்கும். இந்த ஏகாதசி திதி இனி வைகுண்ட ஏகாதசி என்று கொண்டாடப்படும். இந்த நாளில் என்னை வழிபட்டு விரதம் இருப்பவர்கள் நான் இருக்கும் வைகுண்டத்தை அடைவார்கள். குறிப்பாக அதிகாலையில் என் பரமபத வாசல் அல்லது சொர்க்க வாசல் வழியாக வருபவர்களுக்கு மோட்சம் உறுதி என்று அருள் புரிந்தார். அன்றிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாத சுக்லபட்ச ஏகாதசி அன்று வைகுண்ட ஏகாதசி திருநாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் ஸ்ரீரங்கம் போன்ற வைணவ திருத்தலங்களில் உள்ள பரமபத வாசல் திறக்கப்பட்டு பக்தர்கள் அதன் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பதன் மூலம் மோட்சம் அடையலாம் என்பது ஐதீகம். இந்த நாள் முழுவதும் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண்விழித்து பகவானின் நாமங்களை சொல்லி வழிபடுவது வழக்கம். இப்படியாக ஏகாதசி தேவியின் பக்திக்கும் முரனை அழித்த வீரத்திற்கும் அடையாளமாக வைகுண்ட ஏகாதசி திருநாள் மனித குலத்திற்கு மோட்ச பாதையை காட்டும் ஒரு புனிதமான நாளாக இன்றும் கொண்டாடப்படுகிறது.